அல்லு அர்ஜுனுடைய ஆக்டிங்கில் ஆகஸ்ட் 15க்கு தேட்டருக்கு வர இருந்த மூவி தான் புஷ்பாவுடைய ரெண்டாவது பாகம். இந்த மூவியோடைய ப்ரொடக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த மூவியோடைய டேட்டை இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மூவியை டிசம்பருக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லணுமே. டிசம்பர் 6க்கு தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 2024 டிசம்பருடைய 6க்கு புஷ்பாவுடைய ரெண்டாவது பாகத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டுட்டாங்க. ஆகஸ்டுடைய 15க்கு புஷ்பாவுடைய ரெண்டாவது பாகம் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. அல்லு அர்ஜுனுடைய ஆக்டிங்கில் சுகுமாருடைய டைரக்ஷனில் மைத்ரி ஃபில்மெக்ஸ் தான் இந்த மூவியை தயாரிச்சிருக்காங்களே. டிஎஸ்பியோட மியூசிக்கில் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸோட இந்த மூவிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு டிசம்பர் 6க்கு இந்த மூவி தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரபுதேவாவும் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் 6வது டைமாக ஒரு மூவியில் ஜாயினிங் ஆகிறாங்களே. மனோஜ் என்எஸோடைய டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் பிரபுதேவா அவர்கள் தான் இந்த மூவியில் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோடைய டைட்டில் ரிவ்யூவோடைய அப்டேட் தான் இப்போ கொடுத்துருக்காங்களே. வர ஜூன் 19 12 PM இந்த மூவியோடைய டைட்டிலை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பிரபுதேவாவுடைய ஆக்டிங்கில் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே ஒரு காமெடி கலந்த என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் தேட்டருக்கு வந்த பிறகு இந்த மூவி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த மூவியோட டைட்டில் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீர்த்தியோட ஆக்டிங்கில் ரகு தாத்தா அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி யூ சர்டிஃபிகேட்டோட தேட்டருக்கு வெயிட்டிங்கில் இருந்தது. இப்போ இந்த மூவியை ஆகஸ்ட் 15க்கு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஹொம்பால ஃபிலிம் ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவியை தயாரிச்சிருக்காங்க. விஜய் கிருகாந்தோருடைய டைரக்ஷனில் வர ஆகஸ்ட் 15க்கு தெரியும் இந்த ரகு தாத்தா மூவி தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. ஆகஸ்டுடைய எண்டுக்குள்ளே தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்க. ரகு தாத்தா மூவி, மெய்யழகன், காதலிக்க நேரமில்லை, சனிபோத சனிவாரா மூவி, பிளடி பெக்கர் மூவி, தங்கலான் மூவி, வணங்கான் மூவின்னு தொடர்ந்து ஆகஸ்டுடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வரதுக்கு இத்தனை மூவி வெயிட்டிங்கில் இருக்க. இதை தாண்டி சப்தம் மூவி, டிமாண்டி காலனுடைய ரெண்டாவது பாகம், சிவகார்த்திகனுடைய அமரன் மூவி முதலான ஆகஸ்டோடைய எண்டுக்குள்ளே தேட்டரில் ரிலீஸ் ஆகலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. கீர்த்தியோடைய ஆக்டிங்கில் ரகுதாத்தா மூவி ஆகஸ்ட் 15க்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 29க்கு சனிபோத சனிவாரா மூவி நானியோடைய ஆக்டிங்கில் கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இதை தாண்டி மெய்யழகன், காதலிக்க நேரமில்லை, வணங்கான், பிளடி பேக்கர்னு சொல்லிட்டு தொடர் மூவிஸ் எல்லாமே ஆகஸ்டோடைய எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வந்துடும். முக்கியமாக ஆகஸ்ட் 15க்கு மேலே தான் இந்த மூவிஸ் எல்லாமே ஷெடியூல் பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியனுடைய ரெண்டாவது பாகம் ஜூலை மந்த்லேயும் வணங்கானும் அமரன் கூட ரிலீஸ் ஆகலான்ற மாதிரி எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்க. கார்த்திகோட ஆக்டிங்கில் அவருடைய 26வது மூவியான மெய்யழகன் மூவி ஏதோ ஒரு மூவி கூட நேரடியாக கிளாஷ் ஆகலான்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ்வனுடைய டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் பண்ணுற எல்ஐசி மூவி கூட அமரன் மூவி கூட கிளாஷ் ஆகலான்ற போல் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. இதனுடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ஜூலையோட எண்டுக்குள்ளே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். விக்ரமுடைய ஆக்டிங்கில் தங்கலான் மூவி ஜூலை 12க்கும், ஜூலை 26க்கு தனுஷோடைய ஆக்டிங்கில் ராயன் மூவியும், ஆகஸ்ட் 1க்கு பிளடி பெக்கர் மூவியும், ஆகஸ்ட் 9க்கு வணங்கான் மூவியும், ஆகஸ்ட் 15க்கு ரகு தாத்தா மூவியும் தேட்டரில் ரிலீஸ் ஆகலான்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கா. செப்டம்பர் 5க்கு வா வாத்தியார் தளபதியுடைய ஆக்டிங்கில் கோட் மூவி விடுதலுடைய ரெண்டாவது பாகமும் ரிலீஸ் ஆகலான்ற மாதிரி எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்க. செப்டம்பருடைய 13க்கு ஜீனியஸ் மூவியும், செப்டம்பர் 27க்கு அமரன் எல்ஐசி மூவி கூட தேட்டருக்கு வரலான்ற போல் எதிர்பார்ப்பு இருக்க. அக்டோபர் 10க்கு வேட்டியன் மூவியும், நவம்பர் மந்தில் டிராகன் கங்குவா மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி மூவி கூட தேட்டருக்கு வரலான்ற போல் அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்க. என்னுடைய கன்ஃபார்ம் அப்டேட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மூவி கிட்ட வரும்போது தான் கொடுப்பாங்க. ஏன்னா இதில் இருக்க மூவிஸோடைய ப்ரமோஷனை கூட இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொல்லணுமே. இதை தாண்டி 2025 தொடக்கத்தில் கூட பிக் ஆக்டரோடைய நிறைய மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்கா. இந்த மூவிஸ் எல்லாமே எப்படி ரிலீஸ் ஆக போகுது, எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு கண்டிப்பாக ஒவ்வொரு மூவியோடைய கிட்ட வரும்போது அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அட்லி அவர்கள் இப்போ ஷாருக் கானை வச்சு ஜவான் மூவியை பண்ணி ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திட்டாரு. நெக்ஸ்ட்டு ஹிந்தியில் இருக்க ஒரு பிக் ஆக்டரை வச்சு தான் மூவி மேக் பண்ண போகிறாரு. சல்மான் கான் அவர்கள் தான் இந்த மூவியை தயாரிக்க போகிறது சன் பிக்சர் அப்படின்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்க. கிட்டத்தட்ட ஜவானை விட ரொம்ப பயங்கரமாக மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்லேயும் இந்த மூவி தயாராக போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சல்மான் கான் அவர்கள் முருகதாஸுடைய டைரக்ஷனில் சிக்கந்தர் அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு மூவியில் தான் ஆக்டிங் பண்ண போகிறாரு. இந்த மூவி கூட எட்வர்ட் பெஸ்லா 2025 ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இந்த மூவி மேக் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு சல்மான் கானுடைய ஆக்டிங்கில் 2 பிக் டைரக்டருடைய மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்க. கண்டிப்பாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்துது. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னு ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே.